கொல்கத்தா நீதிமன்றமே ஒரு விஷயத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஒரு வழிகாட்டுதலை காட்டியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட நபர்கள் பெண்களை பற்றின தகவல்களை வெளியில் சொன்னாக்கால் அவர்கள் மீது 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஐயோ மேலே வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக சிறை தண்டனை கொடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் எல்லா வழிவகையும் இங்கே இருக்கணும் பொழுது நீங்கள் 25 லட்சம் கொடுத்ததன் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட களங்கத்தை மறைக்க முடியுமா? முடியாது. ஆனால் இவர்கள் எதை செய்ய விரும்புகிறாங்கனாக்கா, இந்த மொபைலில் கிட்டத்தட்ட இப்போ அடுத்து ஒரு 20 வீடியோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பெண்களும் பொதுவெளியில் வந்து இவங்களுக்கு நியாயம் கிடைத்தது போல் நமக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். தொடர்ச்சியாக நமக்கு இந்த மாதிரியான துன்பம் நடந்து கொண்டே இருக்கின்ற விஷயத்தை வெளியில் சொல்லிட்டாக்கா பெரும் புள்ளிகள் மாட்டுவார்கள். ஏன்னா வசதி வாய்ப்பு மிகுந்த பெரும் புள்ளிகள் தான் ஆடி பென்ஷன் காரில் உள்ள வந்து இந்த பெண்களை அழைத்து போவதற்கும் அவன் மிரட்டி இந்த சாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறான்னுக்கா இப்போ எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை போய்கொண்டிருக்கிறது அப்படின்றத உணர்ந்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ இன்னமும் வந்து பெண்களை வந்து காம்பவுண்டு பெருசாக கட்டி தலையில் ஒரு கேமரா காலில் ஒரு கேமரா வச்சு தான் அவங்கள வெளியில் அனுப்பக்கூடிய சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குதுன்றதுக்கு எதுக்கு நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?